ஒரு சூப்பரான முறுமுறுன்னு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூடான ரசம் சாப்பாடு கூட இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க. ஸோ நான் இன்னைக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, 3 மூடி எலுமிச்சம்பழம், சில்லி சிக்கன் பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 50 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாக சில்லி சிக்கன் பவுடரில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்குறப்ப மட்டும் பார்த்து ஜாக்கிரதையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கலந்து வச்சுக்கணும். இப்போ அந்த மசாலாவை நம்ம ஃபிஷ்ஷில் நல்லா தடவிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை நல்லா மீனில் தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மீனையும் பரட்டியாச்சு. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பரட்டி வச்சுருக்கிற மீனை எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தடவி வச்சுருக்கிற எல்லா மீனையுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட்டாக ஃபிஷ் ஃப்ரை ஈஸியாக வீட்டிலே பண்ணலாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணதும் உடனே சர்வ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுமுறு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூடான மீன் குழம்பு கூடயோ இல்லாட்டி ஒரு ரசம் சாப்பாடு கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.